கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருள்வரை துளி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைய தினத்திலும் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதிலே 13ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அரபியாவின் பாரம். திதானியராகிய பயண கூட்டங்களே, நீங்கள் அரபியாவின் காடுகளில் தங்குவீர்கள். தேமா தேசத்தின் குடிகளே, நீங்கள் தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய், தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்கள். அவர்கள் பட்டயங்களுக்கும் உருவின கட்கத்துக்கும் நானேற்றின வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் தப்பி ஓடுகிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி அரபியா பட்டணத்திற்கு வரக்கூடிய காரியங்களை ஒரு பாரமாக அறிவிக்கக்கூடியவராக இந்த 3 வசனங்களை நாம் பார்க்க முடியும். இந்த அரபியா தேசத்துல, இந்த பட்டணத்துல வாழக்கூடிய ஜனங்கள் திதானியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், சரீரத்திலே மிக பலம் உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அவங்க முரட்டு குணம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இப்படியாக அவங்க சரீரத்திலே பலம் உள்ளவர்களாகவும் முரட்டு குணம் உள்ளவர்களாகவும் அதிக அந்த ஆக்ரோஷமாக பாவம் செய்யக்கூடியது, மற்ற தேவையில்லாத காரியங்கள்ல ஈடுபடுவது, இந்த மாதிரியான காரியங்கள்ல இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இதனாலேயே இதை சுற்றியுள்ள ஜனங்கள், இதை சுற்றியுள்ள பட்டணங்கள், தேசங்கள் இவர்களை பயன்படுத்தி அவங்க போருக்கு செல்வதும் அவங்களோடு கூட துணை நிற்பதற்கு இவங்களை அழைத்து கொள்ளக்கூடிய காரியமா இருக்கக்கூடியதா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இவங்க அரபிய பட்டணத்துல இருந்தாலும் இவர்கள் நிலையாக அந்த பட்டணத்திலே வாழக்கூடியவர்கள் கிடையாது. இவங்க என்ன செய்யக்கூடியவங்களா இருக்காங்கன்னா, அவங்க கூடாரங்கள்ல வசிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அந்த பட்டணத்துக்குள்ளேயே அவங்க இடம்பெயர்ந்து கொண்டே இருக்காங்க. ஒன்று அவங்க இடம்பெயர்ந்து கொண்டே கூடாரவாசிகளா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சரீர பலம் உள்ளவர்களாகவும் முற்று குணம் உள்ளவர்களாகவும் இருக்கனால பக்கத்துல இருக்கக்கூடிய தேசங்கள் எல்லாமே இவங்களை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறாங்க, அவங்களுடைய போர்களை பயன்படுத்த கூடிய காரியமா என்ன செய்யக்கூடியது இருக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த அரபிய தேசம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு கிழக்கு பகுதியில இருக்கு. இஸ்ரேலுக்கு கிழக்கு பகுதியில இஸ்ரேல் ஜனங்களுக்கு அநேக விரோதிகளும் அநேக எதிரிகளும் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அங்க இருந்து இஸ்ரேலுக்கு அநேக காரியங்களை எதிராக செய்யக்கூடியதா என்ன செய்து இருக்கக்கூடியதா இருக்கு. இப்படியாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கிழக்கீத்திய தேசத்துக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடியதான் இந்த அரபிய தேசம். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அரபியாவின் பாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கணும். ஏன் அரபியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரம் வர வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்துல அடிமையா இருந்து அங்கிருந்து அவங்கள விடுவித்து கொண்டு அவரை என்ன செய்யறாரு, கானான் தேசத்துல குடிபெயர செய்கிறார். காரணம் எதற்காக? அவங்க என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைகள், அவங்க என்னுடைய பிள்ளைகளாக இருக்கணும், என்னோடு கூட உறவாடணும், என்னோட கூட ஐக்கியமா இருக்கணும், நான் சொன்னபடி, நான் கொடுத்த அந்த கட்டளையின்படி அவங்க என்ன செய்யணும், வாழணும், எனக்கென்று என்னை ஆராதிக்கக்கூடிய ஒரு சந்ததியாக, ஒரு பரிசுத்த கூட்டமாக அவங்க இருக்க வேண்டும் என்று தேவன் அவர்களை இப்படியாக என்ன செய்கிறார், அவர்களை அழைத்து கொண்டு அந்த இஸ்ரேல் தேசத்துல வைக்கிறார். அப்படி இஸ்ரேல் தேசத்துல வைக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ என்ன செய்யறாங்க, யாரு மேல நம்பிக்கையா இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்க இதற்கு முன்னாடி அநேக இடங்கள்ல என்ன செஞ்சிருக்காங்க, அடிமைகளா போயிருக்காங்க. எகிப்துல இருந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் பல தேசங்கள்ல அடிமைகளா போய் என்ன செஞ்சிருக்காங்க, இப்பொழுது கானான்ல இருக்காங்க. இப்போ அவங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையா யார் இருக்கணும்? ஆண்டவர் தான் இருக்கணும். ஏன்னா இவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில அவ்வளோ அற்புதங்களையும் அவ்வளோ அதிசயங்களையும் செய்து வந்த தேவன் மேல இவங்க நம்பிக்கையுள்ளவங்களா இருக்கணும். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த கிழக்கீத்திய அந்த தேசத்துல இருந்து வரக்கூடிய அந்த எதிரிகளா இருக்கட்டும், அவங்க மூலியமா வரக்கூடிய அந்த அச்சுறுத்தல்கள் இவங்க யார பலமா நினைக்கிறாங்கன்னா, இவர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த அரபிய தேசத்தை என்ன செய்யறாங்க, பலமா நினைக்கிறாங்க. இவங்களை அவங்களுடைய நம்பிக்கையா நினைக்கிறாங்க. இவங்க நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் ஜனங்களை பிடிக்கணும், அவங்கள மீண்டும் அடிமைப்படுத்தணும் அப்படின்னு அந்த கிழக்கேத்திய அந்த தேசங்கள் நினைச்சாங்கன்னா, இந்த அரபிய தேசத்தை தாண்டிதான் வரணும். அப்போ இவங்களோட என்ன செய்யணும், போரிட்டு வரணும். அப்படி அதற்கு என்ன செய்ய மாட்டாங்க, மற்ற ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, முயற்சி செய்ய மாட்டாங்க. அப்போ இஸ்ரேலுடைய அந்த மிகப்பெரிய அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த அரணும் எதுவா மாறுதுன்னா இந்த அரபிய தேசத்தை மாறுது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏசாயா என்ன செய்யறாரு, தேவன் செய்யக்கூடிய அந்த காரியத்தை விவரிக்கிறாரு. அரபிய தேசம் ஒரு நாள் என்ன செய்யப்படும், சுக்குநூறாக என்ன செய்யப்படும் போகப்படும். அதுல 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது, தேமா தேசத்தின் குடிகளே, நீங்கள்
தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய், தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்கள். பக்கத்துல இருக்க தேசங்கள்லாம் இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. இதுவரைக்கும் அவங்க மற்றவங்களுக்கு அரணாவும் பாதுகாப்பாவும் மற்றவர்களுடைய போர்ல துணியாவும் நின்றாங்க. ஆனா இவங்க ஒரு காலத்துல உதவியற்று போய் இருப்பாங்க. அந்த நிலையில மற்ற தேசத்து ஜனங்கள், மற்ற பட்டணத்து ஜனங்கள் இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து என்ன செய்யும் உருவாகும் அப்படிங்கறத வந்து என்ன செய்யறாரு ஏசாயா தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்களுடைய இடத்த விட்டு போய் காடுகள்ல போய் ஒளிவாங்க, ஓடுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க போய் வந்து என்ன செய்யுங்க, இந்த தேமா தேசத்தின் குடிகள் நீங்க போய் வந்து என்ன செய்யுங்க, அவங்களுக்கு வந்து என்ன செய்யுங்க, தண்ணீர் கொடுங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, பட்டயங்களுக்கும் உருவின கற்கத்துக்கும் நாணேற்றின் வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் தப்பி ஓடக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்கள ஒரு நாள் வந்து என்ன செய்வார், ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு, அவங்கள வந்து நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் தேசத்தை தேவன் வந்து ஒரு இடத்துக்கு, ஒரு ஸ்தானத்துக்கு இடம்பெயர்த்து அவங்க வந்து என்ன செஞ்சாரு, ஆசீர்வாதத்தை வந்து என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. ஆனா அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அதவையே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அந்த 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 தேசத்தை, அந்த இஸ்ரேல் தேசத்தை, அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அரபிய பட்டணத்தை அவங்களுடைய அரணாவும் அவங்களுடைய நம்பிக்கையாகவும் நினைச்சதுனால இப்ப அந்த அந்த நம்பிக்கையே தேவன் வந்து என்ன செய்யறாரு, இல்லாம போக பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு வந்து என்ன செஞ்சிருக்காரு, சில ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்காரு. அது நமக்கு கொடுத்திருக்க வேலையா இருக்கலாம், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொழிலா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த காரியங்கள் அதை இன்னும் அதிகமாக நம்ம பயன்படுத்தி தேவனை வந்து கிட்டி சேருவதற்கு ஏதுவாக அமைவதற்காகத்தானே தவிர அது நம்முடைய நம்பிக்கையாகவும் அது நம்முடைய விசுவாசமாகவும் அது நம்முடைய அரணாகவும் மாறக்கூடாது. தேவன் அதுல வந்து விரும்பக்கூடியவரா இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அப்படி நாம வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் நம்ம வைக்கக்கூடிய அந்த விசுவாசமும் ஒரு நாள்ல வந்து இந்த அரபியாவை போல வந்து என்ன செய்யும், அழிந்து போகக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்முடைய வாழ்நாட்கள்ல தேவன் நமக்கு அநேக சௌகரியங்களை வந்து கொடுத்திருக்காரு, வேலை கொடுத்திருக்காரு, தொழில் கொடுத்திருக்காரு, நமக்கு நண்பர்கள் கொடுத்திருக்காரு, உறவினர்களை கொடுத்திருக்காரு. இவைகள் எல்லாமே இன்னும் ஆண்டவரை கிட்டி சேருவதற்கு ஏதுவாக அவருடைய நாம மகிமைக்காக வந்து பயன்பட வேண்டுமே தவிர இவங்க எல்லாம் ஒரு காலத்துல எனக்கு வந்து கூட இருப்பாங்க, இவங்க எல்லாரும் என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் பலமாவும் இருப்பாங்க, என்னுடைய செல்வாக்கு அதைத்தான் நான் நம்பியிருக்கேன், என்னுடைய படிப்பு அதைத்தான் நான் நம்பியிருக்கேன், என்னுடைய வேலை அதைத்தான் நான் நம்பியிருக்கேன், என்னுடைய தொழில் அதைத்தான் நான் வந்து அதிகமாக நம்பியிருக்கேன் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதனால தான் மத்தியில தேவன் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், நீங்க வந்து என்ன செய்யுங்க, முதலாவது என்னை தேடுங்க, என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்க, பின்பு எல்லாமே வந்து என்ன செய்யும், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவர் மீது விசுவாசமாக வைத்து அவரை நம்ம வந்து முதலாவதாக வைத்து நாம் செல்லும் போது நம்முடைய விசுவாச வாழ்க்கை இன்னும் அழகாகவும் இன்னும் சிறப்பாகவும் இருக்குங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோமானால் இந்த அரபியாவுக்கு வந்தது போல நாம சார்ந்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகளும் விசுவாசத்தினுடைய அந்த காரியங்களும் ஒரு நாள்ல வந்து என்ன செய்யப்படும், அது வந்து அழிந்து போகக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான அந்த சூழ்நிலைக்கு போகாதபடி நாம் தேவனை முதலாவதாக வைத்து அவரை நம்பிக்கையாகவும் அவரை நம்மளுடைய அரணாகவும் அவரை நம்முடைய விசுவாசமாகவும் வைத்து நாம் முன்னேறுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.